Welcome to SS Cutie Craft. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SS Cutie Craft சேனல். இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்னோடய ஃப்ரெண்ட் பிரேமா கார்த்திகேயன் வந்திருக்காங்க. ஹாய். அவங்க வந்து ஃபீனிக்ஸ் பறவைகள் அப்படின்னு யூடியூப் சேனல் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு உங்கள் சேனலில். ஓகே, தேங்க்யூ ஃபார் இன்வைட். இப்போ நமக்காக வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக எக்லெஸ் சாக்லேட் கேக் வந்து செஞ்சு காட்ட போகிறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். எக்லெஸ் சாக்லேட் கேக் செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். மைதா 280 கிராம், சுகர் பவுடர் 300 கிராம், ஆயில் 200 கிராம், மில்க் 300 கிராம், கொக்கோ பவுடர் 75 கிராம், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், ப்ளூபெர்ரி க்ரஷ், வினிகர் 1 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், சால்ட் 1 பிஞ்ச். இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட் தனியாகவும் வெட் இன்க்ரீடியன்ட் தனியாகவும் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கேக் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மைதாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். பேக்கிங் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். பேக்கிங் சோடா வச்சுருக்கேன் இல்லையா, இதை நம்ம அப்படியே போடாமல் நம்ம இந்த வினிகரை இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். இது கொஞ்சம் ஆமாம், சிந்தட்டிக் வினிகர் தான், ஒயிட் வினிகர் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணோன்னா நமக்கு அந்த பேட்டர் இன்னுமே ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இது எப்படியே இருக்கட்டும், இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம மில்க்கு, ஆயில், சுகர் பவுடர் இது எல்லாமே வந்து ஒன்றா ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதுலையே வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இங்கே வினிகரும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேனில் பட்டர் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இது கூடவே நம்ம இந்த பட்டர் ஷீட்டையும் போட்டுக்கலாம். இதை நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போவும் பேட்டர் ஃபில் பண்ணும்போது முழுசாக ஃபில் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு 3/4 பங்கு வரைக்கும் பண்ணிங்கன்னா ரைஸ் ஆகி வரும்போது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதை நான் இப்போ அப்படியே கேஸ் ஸ்டவ்வில் வைக்க போகிறேன். நீங்கள் குக்கரில் இருந்தால் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா பேன் டைப்பு ஏதாவது பாத்திரத்தில் கூட நீங்கள் அடியில் சால்ட் போட்டு இல்லை மண் போட்டு வைக்கலாம். இப்போ நான் சால்ட் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன், அதில் நம்ம வச்சிடலாம். சிம்லையே வச்சுருக்கணும் 40 மினிட்ஸ்க்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேக் நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து டிமோல்ட் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்டான எக்லெஸ் கேக் அழகாக ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது இல்லையா. இதில் வந்து ஐசிங் பண்ணி காட்ட போகிறாங்களாம், எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஆமாம், இப்போ வந்து இதில் ஐசிங் பண்ணுறதுக்காக நான் 300 ml விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை அப்படியே பீட் பண்ணிக்க போகிறோம். எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி வரும் இல்லையா, பீட் பண்ணி. ஆமாம், ஸோ இது வந்து வால்யூம் வந்து டபுள் ஆகும். ஆமாம், டபுள் ஆகும். ஓகே, வந்து க்ரீம் நம்ம ஃபுல்லாக பீட் பண்ணி எடுத்துட்டோம். இதை எப்படி செக் பண்ணணும்? வால்யூம் நல்லா பேர் நிறையா வந்துருக்குல்ல. ஆமாம், ஸோ இது வந்து இப்படி நல்லா கவுத்தா கூட க்ரீமோட மூமெண்ட் வந்து கொஞ்சம் கூட அசைவே கூடாது. நம்ம எப்படி பீட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரியே இருக்கணும், கொட்டவே இல்லை. ஆமாம், ஓகே. ஸோ இந்த ட்ரிப்பிங் கன்சிஸ்டன்சி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்ளை பண்ணிடலாம். இப்போது செரடைல் நைஃப் வச்சு நான் கேக் முதல்ல 2 கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த கேக் மூவ் ஆகக்கூடாதுன்றதுனால ஃபர்ஸ்ட் பேஸில் நம்ம கொஞ்சமாக க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம மேலே நமக்கு கிடைச்ச லேயரை நம்ம கீழே அடியில் வர மாதிரி வைக்கிறோம். இப்போ வந்து நான் இங்கே கொஞ்சம் சுகர் சிரப் வச்சுருக்கேன். ஸோ இந்த சுகர் சிரப்பை நம்ம ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஓகே ப்ளூபெர்ரி வச்சுருக்கேன் க்ரஷ்ஷு. ஓகே ஸோ அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளேவரும் நம்ம சாய்ஸ் தானே? நம்ம சாய்ஸ் தான். இப்போ பாருங்கள் ஐசிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நமக்கு இது இன்னும் நமக்கு விருப்பமான அளவுக்கு நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அப்படி தானே? ஆமாம், பைப்பிங் பேக் நாசில் வச்சு பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அண்ட் சைடில் வந்து இந்த ஸ்க்ரேப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. இப்போ இது மேலே நம்ம வந்து இந்த சாட்டன் ரிப்பன் போட்டு டிசைன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே. அதாவது கிஃப்ட் பண்ணுற மாதிரியே அப்படியே. ஆமாம். ஓப்பன் பண்ணலாம், சாட்டின் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்லெஸ் கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. முன்னாடி சாக்லேட் ஃப்ளேவர். இப்போ வந்து நான் கட் பண்ணி கொடுக்குறதோட பசங்க ரொம்ப ஈகராக இருக்காங்க. ஓ செம, அப்படியே லேயர் கேக் ரெடி ஆகிடுச்சு. சூப்பர். அந்த ஜூஸி அப்படியே இறங்குதில்ல, அதில் இருக்கு. நம்ம அந்த சுகர் சிரப் போட்டதோட இது நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ. எக்ஸஸ் கியூட்டி கிராஃப்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.